திருச்சிற்றம்பலம். வெற்றி நிச்சயம் என்கின்ற உறுதியோடும் உணர்வால் இணைவோம் என்கின்ற சிந்தனையோடும் உங்களில் ஒருவன். தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் மரணமில்லா பெருவாழ்வை நோக்கி எப்படி போகிறதுன்னு அதற்கு இருக்கக்கூடிய தடைகள் என்னென்ன அப்படின்றதையும் பார்த்துட்ருக்கோம். அந்த முயற்சியில் நம்மளோட மூலாதார சக்கரத்திலிருந்து விசுத்தி சக்கரம் வரைக்கும் யாரெல்லாம் கடவுள்களாக இருக்கின்றார்கள், அவர்கள் என்னென்ன தடைகளை நம் மீது கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற தகவல்கள் எல்லாமே பார்த்தோம். சரிங்களா? இன்னைக்கு தமிழ் புத்தாண்டு, அதனால் கருத்தூசி போடுறத கொஞ்சம் நிறுத்திட்டு அனைவருக்கும் ஜீவ காருண்ய ரணசன்மார்க்கத்தின் சார்பாக இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். சரிங்களா? எப்படி வருஷத்துக்கு ஒரு முறை தமிழ் புத்தாண்டு வருதோ அதே மாதிரி நம்மளுடைய உடலுக்கும் ஒரு புத்தாண்டு இருக்கின்றது. சரிங்களா? ஒவ்வொரு 21 நாட்களுக்கு ஒரு முறையும் ஒரு புத்தாண்டும், ஒவ்வொரு 21 வருடங்களுக்கு ஒரு முறையும் ஒரு புத்தாண்டும் நம்முடைய உடலுக்கு இருக்கின்றது. அப்போது முதல் 21 வயது, அடுத்து 42 வயது, அடுத்து 63 வயது, அதுக்கடுத்து 84 வயது, அடுத்து 105 வயது. இதன் அடிப்படையில் நமக்கு நம்ம உடம்புக்கு 21 வருஷத்துக்கு ஒரு முறை புத்தாண்டு வந்துட்டே இருக்கும். சரிங்களா? அப்போது இந்த புத்தாண்டை நாம் பயன்படுத்தி மரணமில்லா பெருநிலையை நோக்கி நாம் செல்ல வேண்டும். சரிங்களா? ஏன்னா ஞானசம்பந்த பெருமான் வரும்போதே முக்தி நிலையிலிருந்து வந்தார். அவருக்கு 3 வயசில் ஞானம் கிடைச்சது. அதே மாதிரி சுந்தரர் பெருமானும் அப்படி தான். அவருக்கு கல்யாணம் பண்ணும்போது அவர் ரொம்ப இளமையான பருவத்தில் இருந்தார். சுவாமி அவரை ஆட்கொண்டார். அதுக்கடுத்து மாணிக்கவாசக பெருமானும் அதே மாதிரி தான். அவங்க வரும்போதே முக்தி நிலையிலிருந்து வந்ததன் காரணத்தினால், அவதார புருஷர்களாக வந்ததன் காரணத்தினால் இறைவன் அவர்களை சீக்கிரம் ஆட்கொண்டார். அதே மாதிரி நாமும் நம்மளுடைய வினையை அனுபவித்து கழிக்கிறோம் அப்படின்றது கொஞ்சம் முடியாத விஷயம். அதனால் இறைவன்கிட்ட வேண்டிக்கோங்க, என்னால் என்னோடய வினையை, கர்ம வினையை அனுபவிச்செல்லாம் கழிக்க முடியாது. உன்னுடைய திருவடிப்பட்டு ஒளிந்த வினைகள் எவ்வளவோ, அதனால் என்னுடைய தலைமையிலையும் நீ திருவடி வச்சு அழுத்து எனக்கு மரணமில்லாத நிலையை கொடு என்று இந்த புத்தாண்டு நன்னாளில் நாம் இறைவனை வேண்டிக் கொண்டு உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.